வள்ளி மங்கலச்சர் சொன்னாங்க. வள்ளி மங்கலச்சர் தானே சொன்னாங்க. சார் கரெக்டாக வருதா? கரெக்டாக வருதா? தெரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? இது தெரியலையே சார். தெரியலையா? தெரியுது சார், எனக்கு தெரியுது சார். என்ன சார் தெரியலன்றீங்க? 1 மினிட். தெரியுது ஐயா. நெட் ஏதோ நவாம்சம் தெரியலன்னு சொல்றாரு சார். 13 நவம்பர் 1988. ஒரே பிக்சராக இருந்தால் தான் காமிக்க முடியும். 2 பிக்சராக இருந்துச்சுன்னா காமிக்க முடியாது இதில். சரி, 13 நவம்பர் 1988. ஆமா, 6:15 மணி ஈவினிங் சென்னை. ஓகே, 6:15 98ல பிறந்திருக்காரா? சென்னையில் பிறந்திருக்காரு. சரி, பூராட நட்சத்திரம் முதல் பாதம். ஆமாங்க சார். இப்போ ஆக்சுவலி 36 வயசு முடிஞ்சு 37 நடக்குது அவனுக்கு. சிஸ்டர் பையன் தான். ஆனா கல்யாணம் இன்னும் குதிரல. அவன் நல்லா படிச்சிருக்கான், வேலையில இருக்கான். ஜாதகத்துல நான் பார்த்த வரைக்கும் சுக்கிரன் நீச்சமாயிருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் வேற என்ன எனக்கு ஒன்னும் பெருசா இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய் தசையில சனி புக்தி நடக்குது. சரி சார், சரி சார். அப்போ என்ன காரணத்தினால அவனுக்கு குதிர மாட்டேங்குது? சரி சார், இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து இவர் வந்து வெளியூர்ல இருக்காரு. கண்டிப்பா ஃபாரின்ல இருக்காரா? ஃபாரின்ல இல்ல, மெட்ராஸ்ல தான் இருக்காரு. அவரு மெட்ராஸ்ல தான் இருக்காரா? மெட்ராஸ். அவர் ஃபாரின்லாம் அவரு ஆக்சுவலி ஃபாரின்லாம் போய் படிச்சிருக்காரு. சிங்கப்பூர்ல எல்லாம் படிச்சிருக்காரு. ஸ்டாக் ட்ரேடிங் இதெல்லாம் படிச்சிருக்காரு. இப்போ வந்து சாஃப்ட்வேரும் படிச்சிருக்காரு. இப்போ சாஃப்ட்வேர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நிறைய ஜாப் மாத்திட்டே இருந்திருக்காரு அவரு. அதான் சார். இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ உத்தியோகம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரூல்ஸ். அது ஒரு மைனஸ் தான் நான் சொல்லுவேன். உத்தியோகம் வந்து நிறைய சம்பாதிக்கிறாரு. 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. பணம் நிறைய சம்பாதிக்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம சொல்ற மாதிரி என்ன உத்தியோகம்னு ஒரு பர்மனெண்ட்டாக சொல்றதுக்கு முடியல இவரால். மெயின் ரீசன் அதுதான் அப்படின்னு கணக்காகுது. அது இல்லாமல் லக்னாதிபதி வந்து நீச்சமாகி இது பரிவர்த்தனை இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? புதன் நீச்சபங்க ராஜயோகம் தான், கரெக்ட் தான். ஏன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கு இல்லையா? ஆனால் நீச்சபங்க ராஜயோகம். நான் வந்து சுக்கிரன் நீச்சமாய் போச்சு, அது ஒரு மைனஸ்னால நடக்கலன்னு நினைச்சாலும் இந்த பரிவர்த்தனையில திரும்பி அதனால கிடையாது. மெயின் வந்து உத்தியோகம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு அர்த்தம். 7ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அப்போ இவருக்கு வந்து ஏதாவது தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அடிஷனல் அஃபையர்ஸ் வந்துடும். அப்போ அடிஷனல் அஃபையர்ஸ் இருக்கக்கூடிய பையனுக்கு ஏன் பொண்ணு கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன அதனால இதெல்லாம், ஆனால் இது வராது. ஏன்னா இந்த ஜாதகத்தில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி செவ்வாயாகி 11ல் இருக்கிறதுனால ஒன்றும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் பேசிக்கலி ஹி இஸ் a good பாய். ஒரு பிரச்சனை கிடையாது. ரொம்ப குட் பாயா இருந்தால் ப்ராப்ளம் தான் வாழ்க்கையில் எப்பவுமே. என்ன அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா 88 வயசு வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து 4 அடி வாங்கின்னு வரலன்னு வச்சுக்கோ, அவன் பையனே இல்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா? ஒரு அடி உத வாங்கின்னு வரணும். என்ன இந்த பொண்ணை கை வச்சா அந்த பொண்ணை கை வச்சான்னு பேசின்னு வரணும். எந்த பொண்ணுமே கை வைக்காம அமைதியாக சாப்பிட்டு தூங்கினே இருந்தான்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லக்ன ஸ்தானாதிபதி வந்து நீச்சமாகி பங்கமாயிருக்கிறார். 3ஆம் அதிபதி வீரிய ஸ்தானாதிபதி வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார் சனியோட சேர்ந்து. அப்ப அந்த வீரிய புனர்ப்பு தோஷம் கூட வருமா? இதுல தோஷம் வருமான்னு ஏங்க மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. முத்துக்குமார் மகாலிங்கம் மியூட் போட்டுங்க. நீங்கள் இன்னொருத்தர் பேசும்போது பேசக்கூடாது. மகாலிங்கம் மியூட் போட்டுங்க. முத்துக்குமார் மகாலிங்கம் ரைட் சார். இப்போ சந்திரன் சனி இது இருக்கு இல்லையா, இணைவு? ஆமா சார், சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்கு. அதுவும் புனர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க. அது வந்து கல்யாணத்தை அஃபெக்ட் பண்ணுமா?
கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அவனுக்கு மைண்ட் ஃபுல்லா வேலையிலேயே இருக்கும் பையனுக்கு. அதுதான் அப்ப அப்படிதான் வேலை இருக்கு. சம்பந்தமான சிந்தனை இருக்கும்போது ரோட்ல போற பொண்ணை பார்க்கணும்னு எண்ணமே வராது. எப்போ ரோட்ல போற பொண்ணை பார்க்கணும்னு எண்ணம் வருதோ அப்பதான் கல்யாணமே நடக்கும். நல்லா இப்போ புரிஞ்சுக்கீங்க. இதுதான் உண்மை தத்துவம் உலக வழக்கு என்ன. அதனால இப்ப சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ, ரீசெண்டா அவங்க அப்பா வந்து தவறிட்டாரு. சார் அது அது பரவாயில்ல. அதுதான் சார் இது இது என்னன்னா டிலே ஆகிட்டே போகுது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு ரீசன் வந்து என்னன்னா 3ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங் வந்து கம்மியாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதனால தான் லேட் ஆகுது. 7க்குரியவன் வந்து 11ல் இருக்கிறதும் அது அடிஷ்னல் ப்ராப்ளம். அப்புறம் வந்து உத்தியோகம் இதுதான் ஒரு ஒரு அட்ரஸ் கொடுக்க முடியல இப்போ ஒர்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுதான் இந்த 3 பாயிண்ட் தான் ரீசன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஆகும் இவருக்கு. ஏன்னா செவ்வாய் மகாதசை இப்போ அடுத்து வரக்கூடிய புதன் புத்தியில் கல்யாணம் கண்டிப்பாக ஆகிடும், கவலைப்படாதீங்க. புதன் புத்தி, சனி புத்தி வந்து 9-10க்குரியவர் தொழில் ஸ்தானத்தை இப்போ கூட இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் தான் பேசுகிறீங்களே தவிர இன்னும் இந்த பையனுக்கு அந்த சிந்தனையே இருக்காது, கல்யாணம் பண்ணிக்கிற சிந்தனையே. வேலையை பற்றி பேசியிருப்பான் என்ன, அதனால வேலையை பற்றி தான் பேசுவானே தவிர கல்யாணத்தை பற்றி பேசலை. அவன் எப்போ கல்யாணத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சிந்தனை வருதுன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் வரும். ஏன்னா புதன் புத்தி குடும்பஸ்தானாதிபதி புத்தி வரும். அப்போதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், ரோட்டில் போகிறவங்களாம் நம்மளுக்கு காரி போயிடும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு தான் கல்யாணத்துக்கு வருவான். அது வரைக்கும் வரமாட்டான் சார், இதுதான் காரணம். ஆனால் நல்ல பையன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிடாம பட்னியாக இருந்து கூட சம்பாதிப்பான். அந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் இருக்கு. அவங்க அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம போனதுனால அப்பாவும் இல்லாதனால அவங்க ரொம்ப கவலையா இருக்காங்க. சிஸ்டர் தான், சிஸ்டர் பையன் தான். அது பர்சனல் பாயிண்ட். இப்போ நம்ம ஜாதகத்தை மட்டும் கல்யாணத்தை மட்டும் பண்ணணும்னு பாக்குறாங்க. அவங்க கல்யாணம் அது ஆகுமாங்கிறது தான் மெயினா क्वेश्चन கேட்க வந்து. குடும்பஸ்தானத்துக்கு வந்து குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா குழப்பமான குடும்பம். இந்த குடும்பம் இவங்க குடும்பத்தை பேரை வெளியே சொன்னாவே இந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுவான். ஏன்டானா இந்த ஜாதகத்துல குடும்பஸ்தானத்தை வந்து 2 பாவகிரகங்கள் பார்க்குது. செவ்வாய் சனி 2 பாவகிரகம் பார்க்கும்போது அந்த குடும்பம் வந்து குடும்பமே இல்லாதவன் 2ஆம் கட்டான்னு அர்த்தம். 2ஆம் கட்டானுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு ஜோதிட ரூல்ஸே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு இந்த பையனுக்கு, குடும்ப ஸ்தானம். அப்ப குடும்பஸ்தானம் கெட்டதுனால தான் குடும்ப கொண்டாட்டி வந்து சீக்கிரம் அமையல. இதுதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. குடும்பஸ்தானமும் கெட்டது, தொழிலும் வந்து ஒரு ஸ்டெடி இல்லை. தொழில் ஸ்தானத்துக்கு வேற ராகு இருந்து அது சனி வேற பார்க்குது. தொழில வேற குழப்பங்கள் இருக்கும் கண்டிப்பா. இவ்வளவு பிரச்சனையும் நிறைய இருக்கு. பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் ஏர்னிங் மோர் அண்ட் மோர், அது ஷூர். பெருசா சம்பாதிக்கலாம், பெருசா 50,000 மாசம் சம்பாதி இல்ல இவனுக்கு பணத்துக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆமா. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் சார். ரைட் சார். அடுத்து நம்ம